ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியத்துக்கான கிராஸ் கோர்ஸு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தமிழ் மீடியம் வீடியோ போடும்போது இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு. அதில் தமிழ் மீடியத்துக்கு ஈஸியான பாடம் அப்படின்னு சொல்லி நியூக்ளியஸ் ஆரம்பித்தோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈஸியான பாடம் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் ஒன்று தான், இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு 11th ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் நேரடியாக நான் என்ன பண்ணுறேன்னா டெம்பரேச்சருக்குள்ளே போயிடுறேன். டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, மெஷர் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, ஒரு பொருளுடைய ஹீட்டோட அளவை மெஷர் பண்ணுறது தான் யார் அப்படின்னா டெம்பரேச்சர். ஓகேங்களா? அப்போ மெஷர் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு ஹாட்டாக இருக்குது இல்லை எவ்வளவு கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் யார் அப்படின்னா டெம்பரேச்சர். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, measure of hotness or coldness தான் யாருன்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர். ஓகேங்களா? இந்த டெம்பரேச்சருங்கிற கான்செப்ட் எதுலேருந்து வந்தது அப்படின்னா ஜீரோத்தில் அப்படிங்கிறதுலேருந்து தான் என்ன பண்ணணும்னா டெம்பரேச்சருங்கிற கான்செப்ட் வந்தது. அப்போது இதை முதல்ல யூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா ஃபவுலர் அப்படிங்கிறவர் தான் யூஸ் பண்ணார். ஃபவுலர் அப்படிங்கிறவர் தான் இந்த டெம்பரேச்சரை யூஸ் பண்ணார். ஓகேங்களா? அப்போது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எப்போ கிரியேட் ஆகுதோ அப்போ ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? அப்போ அதையும் நம்ம என்ன எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கணும்னா, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னா ஹீட் வில் பி ப்ரொடியூஸ்டு, ஹீட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணணும். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா ஹைலேருந்து லோ, ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு டெம்பரேச்சர் என்ன பண்ணோம்னா ஹீட் என்ன பண்ணோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஹீட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் high temperature to low temperature. ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஹீட் என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? இதுதான் டெம்பரேச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போது டெம்பரேச்சர் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். measurement of temperature. டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 இது யூஸ்வலாக டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னா, தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ தெர்மோமீட்டர்ஸை யூஸ் பண்ணுறப்ப தெர்மோமீட்டர்ஸ்னு காமனாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்ப்போம். இப்போது தெர்மோமீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு measure the temperature of the object. ஆப்ஜெக்ட் டெம்பரேச்சர் நம்ம ஏதாச்சும் மெஷர் பண்ணலாம், தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணலாம். அப்போ தெர்மோமீட்டரில் என்னென்ன டைப் இருக்குது? மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸ், மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணுறதுன்னா லென்த்து டிபெண்ட் பண்ணுது மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸ். அதுக்கு பண்ணதுன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் கேஸ் தெர்மோமீட்டர்ஸ். இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் கேஸ் தெர்மோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா, வால்யூம் கான்ஸ்டன்ட் ஆனால் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அப்போ ப்ரெஷர் டிபெண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேஸ் தெர்மோமீட்டர்ஸ்.
இது எதை டிபெண்ட் பண்ணுறதுன்னா வால்யூமை டிபெண்ட் பண்ணுறது. அடுத்து பிளாட்டினம் ரெசிஸ்டன்ஸ் தெர்மோமீட்டர்ஸ். இது எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளே பேரில் இருக்குது பிளாட்டினம் ரெசிஸ்டன்ஸ் தெர்மோமீட்டர்னு. ரெசிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணுது. ரைட்டா? இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ். இப்போ நம்ம இது நாளே எப்படி ஒரே ஃபார்முலாவில் கொண்டு வர்றது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நம்ம கொடுக்கப்படுறத வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ நாளே எப்படி ஒரே ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அடிச்சிடுறேன். இப்போ என்ன ஃபார்முலானா temperature is equal to x minus x low divided by x high minus x low. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. சரி சார், இதை வச்சு எப்படி எழுதுறது? இப்போது லென்த்துன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ லென்த்துன்னு வச்சுக்குவோம். லென்த்துங்கிறப்ப என்ன தெர்மோமீட்ரு? மெர்க்குரி தெர்மோமீட்ரு. மெர்க்குரி தெர்மோமீட்டர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு மெர்க்குரி தெர்மோமீட்டர் இப்படி இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லென்த்து எப்படிங்கிறப்ப இங்கே நமக்கு என்ன மார்க் பண்ணியிருக்கோம்னா 0 டிகிரி செல்சியஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம்னா 100 டிகிரி செல்சியஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ 0ல் எவ்வளவு லென்த் இருக்குது, 100ல் எவ்வளோ லென்த் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ 0ல் எவ்வளோ லென்த் இருக்குங்கிறது தான் என்னதுன்னா லென்த்து லோ. 100 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ லென்த் இருக்குங்கிறது தான் என்னது லென்த்து ஹை. ஓகேங்களா? அப்போ பொருளுடைய ஆப்ஜெக்ட் ஒரு டெம்பரேச்சர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 50 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 50 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு லென்த்து வரும். யாரோட லென்த்துனா உள்ள ஒரு மெர்க்குரி இருக்கும். அந்த மெர்க்குரியோட லென்த்து. ஓகேங்களா? ரைஸு மெர்க்குரியோட ரைஸ், மெர்க்குரி எவ்வளோ ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 57 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ அதனுடைய லென்த்து. ஓகேவா? அப்போ அதை மெஷர் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் ஒன்று தான் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபார்முலா டெம்பரேச்சர் ஈக்குவல் டு பர்டிகுலர் லென்த்து. பர்டிகுலர் லென்த்னா இந்த இடத்துல எவ்வளோ லென்த் இருக்குன்னு பர்டிகுலர் லென்த்து மைனஸ் லென்த் அட்டு லோ பாயிண்ட். லோ பாயிண்ட்னா 0 டிகிரி பாயிண்ட். அப்போ லென்த் அட்டு லோ டிவைட் பை லென்த் அட்டு ஹை மைனஸ் லென்த் அட்டு லோ. இதே தான் ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் மைனஸ் ப்ரெஷர் அட்டு லோ பாயிண்ட்டு, ப்ரெஷர் அட் ஹை பாயிண்ட்டு மைனஸ் ப்ரெஷர் அட்டு லோ பாயிண்ட். ஹை பாயிண்ட்னா 100, லோ பாயிண்ட்னா 0. அந்த மாதிரி நம்மளாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எடுத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெர்மோமீட்டர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த தெர்மோமீட்டருங்கிறது டிகிரி செல்சியஸில் இருக்குமா, ஃபாரன்ஹீட்டில் இருக்குமா, கெல்வின் ஸ்கேலில் இருக்குமா அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? பார்ப்போம். அடுத்து ஸ்கேல்ஸு, டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ். ஓகேங்களா? 3 டைப் ஆஃப் ஸ்கேல் இருக்குது. 4 டைப் ரீமர் ஸ்கேல் அப்படின்னு கூட இருக்குது. நமக்கு அது தேவையில்லை, 3 இருந்தால் போதும். என்னென்ன ஸ்கேல் அப்படின்னா செல்சியஸ் ஸ்கேல். ஓகேங்களா? செல்சியஸ் ஸ்கேல். செல்சியஸ் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குன்னா 100 டிவிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன டோட்டல் டிவிஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 100 டிவிஷன்ஸு. 100 டிவிஷன்ஸ் இருக்கும். லோ பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லோ பாயிண்ட் நமக்கு தெரியும் 0 டிகிரி செல்சியஸ். லோ பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ். ஹை பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை பாயிண்ட் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இதுதான் யார் அப்படின்னா செல்சியஸ் ஸ்கேல். சார் எதுக்காக இது சொல்கிறீங்க அப்படின்னா காரணம் இருக்குது. அடுத்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல். ஃபாரன்ஹீட் ஸ்கேல்னால் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா 180 டிவிஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ 180 டிவிஷன்ஸ். லோ பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னா லோ பாயிண்ட் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேங்களா? ஹை பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை பாயிண்ட் ஈக்குவல் டு எவ்வளோ எழுதலாம் அப்படின்னா 212 ஃபாரன்ஹீட். ஓகேங்களா? சார் டிவிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா 212க்கும் 32க்கும் இடையே இடைவெளி எவ்வளோ 180 தானே. அதே மாதிரி 100 - 0 நமக்கு என்ன கிடைக்கும் 100 கிடைக்கும். அப்போ இது 100க்கும் 0க்கும் இடையே உள்ள இடைவெளி. அடுத்து கெல்வின் ஸ்கேல். கெல்வின் ஸ்கேல் எத்தனை டிவிஷன்ஸ் அப்படின்னா 100 டிவிஷன்ஸ். செல்சியஸ் ஸ்கேலோட டிவிஷன்ஸும் கெல்வின் ஸ்கேலோட டிவிஷன்ஸும் ஈக்குவல். அப்போ இதில் லோ பாயிண்ட்னு பார்த்தோம்னா
லோ பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னா 273 கெல்வின். ஹை பாயிண்ட்னு பார்த்தோம்னா 373 கெல்வின். ஓகேங்களா? அப்போ டிவிஷன்ஸ் பாருங்களேன், 373 மைனஸ் 273 நமக்கு என்ன கிடைக்கும்? 100 டிவிஷன்ஸ் கிடைக்கும். அப்போது இதுதான் 3 ஸ்கேலு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்கேல்லேருந்து எப்படி இன்னொரு ஸ்கேலை மாற்றுறது. நமக்கு நீட்டில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, செல்சியஸில் கொடுத்து ஃபாரன்ஹீட், செல்சியஸில் கொடுத்து கெல்வின், அப்படி கேட்டால் எப்படி மாற்றுறது. ஓகேங்களா? ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க, ஒரு ஃபார்முலாவை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ 1 ஸ்கேலு மைனஸ் அதனுடைய லோ பாயிண்ட்டு டிவைட் பை அதனுடைய ஹை பாயிண்ட்டு மைனஸ் லோ பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு அதர் ஸ்கேலு. அதர் ஸ்கேல்னால் நம்ம எந்த ஸ்கேலை கண்டுபிடிக்கணுமோ அந்த ஸ்கேலு. அதர் ஸ்கேலு அதனுடைய லோ பாயிண்ட்டு டிவைட் பை இது ஈக்குவல் டு ஹை பாயிண்ட்டு மைனஸ் லோ பாயிண்ட். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு ஏற்றாப்புல யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்ப்போமா? பாருங்கள். நான் இது நமக்கு இருக்கணும், அதனால் நான் இதை அடிச்சிட்றேன். ஃபார்முலா மட்டும் அடிச்சிட்றேன். இப்போ 37 டிகிரி செல்சியஸை 37 டிகிரி செல்சியஸை கன்வெர்டட் இன்ட்டு ஃபாரன்ஹீட் ஸ்கேல்னு கேட்குறாங்க. ஃபாரன்ஹீட்டில் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 1 யூனிட் அப்படிங்கிறது 37. 1 யூனிட் அப்படின்னு 37 மைனஸ் இதனுடைய லோ பாயிண்ட். செல்சியஸ் ஸ்கேல் தானே கொடுத்துருந்தாங்க. இது என்ன ஸ்கேலு? செல்சியஸ் ஸ்கேலு. அப்போ செல்சியஸ் ஸ்கேலில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய லோ பாயிண்ட் எவ்வளவு? 0 மைனஸ் ஹை பாயிண்ட் எவ்வளவு? 100 மைனஸ் லோ பாயிண்ட் எவ்வளவு? 0 இஸ் ஈக்குவல் டு அதர் ஸ்கேல். அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதர் ஸ்கேல்னால் யார்? ஃபாரன்ஹீட். அதர் ஸ்கேல் இது வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். மைனஸ் இதனுடைய லோ பாயிண்ட் எவ்வளவு? 32 டிவைட் பை ஹை பாயிண்ட் எவ்வளவு? 212 மைனஸ் லோ பாயிண்ட் எவ்வளவு? 32. ஓகேவா? அதை இப்போ எப்படி எழுதலாம்? 37/100 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 32 டிவைட் பை 180. அப்போ இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிரும். அப்போ இங்கே 10 இருக்கும், இங்கே 18 இருக்கும், இது 9, இது 5 மாறிடும். அப்போ இங்கிட்ட எழுதுனோம்னா 37/5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 32 டிவைட் பை 9. அப்போ இந்த 5 அங்கே போய் மல்டிப்ளை ஆனிச்சுன்னா 5x மைனஸ் 5 2 சார் 0 7 5 3 சார் 15 16 இஸ் ஈக்குவல் டு 9 சார் 63 6 9 3 சார் 27 33. ஓகேவா? அப்போ இந்த பக்கம் வந்தது அப்படின்னா 333 ப்ளஸ் 160 இஸ் ஈக்குவல் டு 5x. அப்போது 493/5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 8 5 40 ஆரஞ்சு 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேங்களா? அப்போ 37 டிகிரி செல்சியஸுங்கிறது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு லோ பாயிண்ட் ஹை பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்கேலு. அடுத்து எக்ஸ்பென்ஷன், தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்னா ஒன்றும் கிடையாது. எக்ஸ்பேன்ஷன் டேக்ஸ் பிளேஸ். எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா, எக்ஸ்பேன்ஷன் டேக்ஸ் பிளேஸ் when the object will be heated. ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் என்ன பண்ணணும்? நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணால் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். 3 டைப்பில் நடக்கும். என்னென்ன டைப் அப்படின்னா, அதோடைய லென்த் எக்ஸ்பேண்ட் ஆகும், லென்த் எக்ஸ்பேன்ஷன். அதுக்கப்புறம் அதோடைய ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆகும், ஏரியா எக்ஸ்பேன்ஷன். அதுக்கப்புறம்
அதோடைய வேல்யூமில் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா வேல்யூம் எக்ஸ்பேன்ஷன். ரைட்டா? அப்போ லென்த் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். லென்த்து சேஞ்ச் ஆகுது. காரணம் யார்? நாம் கொடுத்த டெம்பரேச்சர். அப்படி தானே? நம்ம கொடுத்த ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணால் எப்போ ஹீட் பண்ணுவோம்? டெம்பரேச்சரை டிஃப்ரென்ஸ் பண்ணுறது. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்ன? அது பழைய டெம்பரேச்சர் ஒரு 20 டிகிரி செல்சியஸில் இருந்திருக்கும், நாம் ஒரு 60 கொடுத்துருப்போம். அப்போ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண வச்சுருக்கோம். ஓகேவா? அப்போ நான் இந்த லென்த் எக்ஸ்பென்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த்து பை ஒரிஜினல் லென்த்து. சேஞ்ச் இன் லென்த்து நம்ம ஹீட்டு கொடுத்ததுனால சேஞ்ச் இன் லென்த்து எல் ஒரிஜினல் லென்த்து. அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? அப்போ அதை ஈக்குவல் பண்ணால் என்ன பண்ணுவோம்? ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். அந்த கான்ஸ்டன்ட் யார் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் ஆல்ஃபா. ஓகேவா? அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? del L by L is equal to alpha into del T அப்படின்னு மாறும். அப்போ எங்களால் லென்த் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ இந்த ஆல்ஃபாங்கிறது யார் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி, இல்லைனா ஆல்ஃபா இஸ் ஏ கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது வந்து ஒரு லென்த் எக்ஸ்பேன்ஷன் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? லென்த் எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுக்கு பேரில் அது அதோட வேல்யூ மாறிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏரியா எக்ஸ்பேன்ஷன் del A by A இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு del T. அப்போ என்ன பண்ணுவோம்? இதை ஈக்குவல் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணுமா? அது பீட்டா. பீட்டாங்கிறது யார்? ஏரியா கான்ஸ்டன்ட், ஏரியா எக்ஸ்பேன்ஷன் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்போ எப்படி வரும்? del A by A இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு del T. இதை சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளார ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹீட்டு எல்லா இடத்துலையும் சமமாக பரவும். அப்போ எல்லா இடத்துலையும் சமமாக பரவும்போது அந்த ஹோலும் சமமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேங்களா? ஈக்குவலாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அதோடைய ரேடியஸு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த ஹோல் ஈக்குவலாக எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? இந்த ஹீட்டானது எல்லா இடத்துலையும் சமமாக பரவி இருக்குது. அப்போ ஏரியாங்கிறது நமக்கு என்ன பண்ணல, அதோடய ஷேப்பை எந்த வித பாதிப்பை ஏற்படுத்தாமல் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அதனால இது என்ன சொல்லுவோம்னா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வேல்யூம் எக்ஸ்பேன்ஷன். வேல்யூம் எக்ஸ்பேன்ஷன் என்ன? சேஞ்ச் இன் வேல்யூம் பை ஒரிஜினல் வேல்யூம். யார் காரணம் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணுமா? அந்த கான்ஸ்டன்ட் யார்? காமா. காமாங்கிறது யார்? வேல்யூம் எக்ஸ்பேன்ஷன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்போ அதை எப்படி எழுதலாம்? del V by V is equal to gamma into del. ஓகேவா? அப்போ இது பீட்டா காமா. சரி சார், ஆல்ஃபா பீட்டா காமா இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன ரிலேஷன் அப்படின்னா 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா. ஓகேவா? 3 ஆல்ஃபா சேர்ந்ததும் 2 பீட்டா சேர்ந்ததும் ஒரு காமா சேர்ந்ததுக்குமான அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த ரிலேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டாக்குள்ள ரிலேஷனை கண்டுபிடிக்கலாம். எப்படி? இப்போ எனக்கு ஆல்ஃபாவுக்கும் பீட்டாக்குள்ள ரிலேஷன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டா. அப்போ ஆல்ஃபா பை பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/3 கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு காமாக்குள்ள ரிலேஷன் வேணும் அப்படின்னா காமாவுக்கும் ஆல்ஃபா பீட்டா வர்ற மாதிரி. அப்போ என்ன பண்ணலாம்? காமா இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா பை 2 பீட்டா. அப்போ நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த மாதிரி ரிலேஷன் வரும். ரைட்டா? அப்போ நம்ம அதுக்கேற்றப்பல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஹீட் ப்ராசஸ். ஹீட் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு பொருள் இருக்குது, இது வந்து ஐஸ் கட்டி ஐஸ்னு வச்சுக்கோம். நம்ம இதை ஹீட் பண்ணுறோம். ரைட்டா? அப்போ ஐஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹீட் பண்ணுறோம். எந்த ஆப்ஜெக்ட் தான் சரி, ஐஸ்ன்னு சொல்லலை, எந்த ஆப்ஜெக்ட் தான் சரி. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐஸு ஹீட் ஆகும். ரைட்டா? அப்போ ஒரு பொருள் ஹீட் ஆகணும் அப்படின்னா நம்ம எனர்ஜி கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த எனர்ஜி என்ன சொல்லுவோம்? ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்போ ஒரு பொருள் ஹீட் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி ஒரு பொருளை ஹீட் பண்ணுதுன்னா அதில் யார் சார் மெயினாக வருவா அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வரும். இது எப்போ அப்படின்னா நம்ம ஒரு பொருள் ஹீட்டு கொடுத்தாலே இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது வந்துடும். ஏன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது தனியாக இருக்குது இண்டிவிஜுவலாக. அப்போ நம்ம ஒரு பொருளுக்கு ஹீட்டு கொடுத்தாலே இந்த குவான்டிட்டி வந்துடும். ஓகேங்களா? அப்போ நம்ம கொடுக்குற ஹீட்டை இது வாங்கிக்குதா வாங்கலைங்கிறத யார் சொல்ல போகிறா அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அப்போ எப்போல்லாம் ஒரு பொருளுக்கு ஹீட் கொடுக்குறோமோ யார் வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஐஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? ஹீட்டை வாங்கிட்டு உருக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிடு? வாட்டராக மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போ
ஐஸுங்கிறது சாலிட் ஸ்டேட்டு. இப்போ இது என்ன ஸ்டேட்டாக மாறிடுச்சு? லிக்யூட் ஸ்டேட்டாக மாறிடுச்சு. அப்போ ஒரு பொருள் ஸ்டேட் மாறுறதுக்கும் ஒரு எனர்ஜி தேவைப்படும். ஓகேங்களா? அந்த எனர்ஜியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேட்டன்ட் ஹீட்னா யார் அப்படின்னா சேஞ்சிங் எனர்ஜி. என்ன சேஞ்சிங்? சாலிட் டு லிக்யூட், லிக்யூட் டு கேஸ், கேஸ் டு சாலிட். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுலையே ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணதுலையே அந்த எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ நம்ம 2 வகையான எனர்ஜி கொடுக்குறோம் சாதாரண ஒரு பொருளுக்கு. ஓகேங்களா? எப்போ ஹீட் பண்ணும்போது ஒரு எனர்ஜி அதுக்கு கிடைக்குது. ஒருவேளை அது சேஞ்ச் ஸ்டேட் ஆனிச்சுன்னா, ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. அப்போ 2க்கும் ஃபார்முலா எடுத்தோம் இல்லையா? ஹீட் எனர்ஜி அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை பொறுத்தது. அப்போ என்ன ஃபார்முலா எடுத்தோம்னா ΔQ = MC ΔTன்னு எடுத்தோம். மாஸ், பொருளுடைய மாஸ். C ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ΔT டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால் அது ஃபஸ்ட்டு ஒரு டெம்பரேச்சரில் இருந்திருக்கும். இப்போ ஐஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், 0 டிகிரி செல்சியஸில் இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? டெம்பரேச்சர் கொடுப்போம். ஓகேவா? இப்போ 20 டிகிரி செல்சியஸ் நம்ம டெம்பரேச்சர் கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ? 20. இதே மாதிரி சாலிட் லிக்யூடாக மாறும்போது லேட்டன் ஹீட்டாக அப்போ என்ன சொல்கிறோம்னா அப்போ கொடுக்குற ஹீட் என்னென்னா Q = ml. இந்த எம்ங்கிறது யார் சார்னா இது உருகுனுச்சு பார்த்தீங்களா? உருகுனுச்சிங்களே அந்த மாஸ். ஓகேங்களா? உருகாமல் கூட இருந்திருக்கலாம். அப்போ உருகாமல் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவே வராது. அப்போ இந்த எம்ங்கிறது யார் அப்படின்னா உருகுன மாஸ். ஓகேங்களா? இதுதான் ஹீட் ப்ராசஸ் அப்படின்னா நடத்தோம்னா அது எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது, எந்த அளவுக்கு சேஞ்ச் ஸ்டேட் பண்ணுது. அப்போ இது 2க்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ ஒரு கிராஃப் இருக்குது. என்ன கிராஃப்னா இப்படி இருக்குது. ரைட்டா? இப்போ இப்படி இருக்குது. இது வந்து டெம்பரேச்சர்னு வச்சுக்கோம். ரைட்டா? இப்போ டெம்பரேச்சர் இருக்குது. டெம்பரேச்சருங்கிறப்ப இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டுன்னு வச்சுக்கோம். ரைட்டா? இப்போ ஹீட் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெட்டீரியல் வந்து ஏதோ ஒரு டெம்பரேச்சரில் இருக்குது. 0 டிகிரி செல்சியஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? அப்போ நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணோன்னே அது என்ன பண்ணும்? ஹீட் ஆகும். ஹீட் ஆனோன்னா என்ன பண்ணோம்னா 0 டிகிரி செல்சியஸில் என்ன மாறுது அப்படின்னா ஒரு டெம்பரேச்சரில் வாட்டராக மாறுது. ஓகேவா? உருகுது. அப்படிங்கிறப்ப எப்போல்லாம் ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுதோ, எப்போல்லாம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போதோ அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் வந்து ஏதோ ஒரு டெம்பரேச்சரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 வந்து 10 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ரைட்டா? இப்போ என்ன மாறுதுன்னா 100 டிகிரி செல்சியஸுக்கு போகுது. ஓகேங்களா? நான் கூட டெம்பரேச்சர் இதில் எடுத்துக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது டெம்பரேச்சர் இப்போ 100 டிகிரி செல்சியஸ் இங்கே வருது. 100 டிகிரி செல்சியஸ் வரும்போது அதோட என்ன பண்ணாது அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் இங்கே வருது, இங்கே எழுதிட்டேன். டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ். அப்போ 100 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகாது அப்படின்னா வாட்டர் வந்து என்ன மாறும்? ஸ்டீமாக மாறும். அப்போ வாட்டர் வந்து இங்கே என்ன மாறுது அப்படின்னா ஸ்டீமாக மாறுது. அப்போ ஸ்டீமாக மாறும்போது நமக்கு என்ன இருக்குது? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ரைட்டா? அப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது நமக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாகவே மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்லுவோம். அப்போ நீருக்குன்னு பார்த்தோம்னா, வாட்டருக்கு பார்த்தோம்னா 3 ஸ்டேட்டுமே இருக்கும் ஒரு இடத்துல. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லுவோம். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ அப்படின்னா 273.16 கெல்வின் டெம்பரேச்சரில் 273.16 கெல்வின் 273.16 கெல்வினில் அதோடைய டெம்பரேச்சரில் வாட்டர் என்ன பண்ணும்? 3 ஸ்டேட்லேயுமே இருக்கும். சாலிடு, லிக்யூடு, கேஸ் 3 ஸ்டேட்லேயுமே இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் யார் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர். ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னா 4.58 மில்லிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி. ஓகேங்களா? இந்த ப்ரெஷரில், இந்த டெம்பரேச்சரில் வாட்டரானது 3 ஸ்டேட்லேயே இருக்கும். என்ன ஸ்டேட்டு? சாலிட் ஸ்டேட்டு, லிக்யூட் ஸ்டேட்டு, கேசியஸ் ஸ்டேட்டு. 3 ஸ்டேட்லேயுமே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுதான் என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியான ஃபார்முலா. இது லேட்டன் ஹீட்டுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்து ஹீட் எனர்ஜியை பற்றி பார்ப்போம். ஹீட் எனர்ஜி ஹீட் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம்னா கலோரியில் கண்டுபிடிப்போம். அப்போ கலோரிஸை ஜூலாக மாற்றோம்னா எவ்வளோ ஜூல் வேணும்னா
ஒரு கலோரிஸ் அப்படின்னா ஒரு கலோரி அப்படின்னா 4.2 ஜூல். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு கலோரி வந்துச்சுன்னா 4.2 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஜூல் கிடைக்கும். ஓகேவா? அப்போ எவ்வளோ எனர்ஜி கெயின் ஆகுதோ அவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகும். ரைட்டா? இப்போ நமக்கு கொஸ்டின் நீட்டில் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு ஐஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும் அந்த ஐஸு. வாட்டர் வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்கும் அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோடனே நமக்கு என்ன கேட்போம்னா ஃபைனல் டெம்பரேச்சர், மிக்சருடைய டெம்பரேச்சர் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இது 0 டிகிரி செல்சியஸ், இதுக்குள்ளே போட்டால் என்ன பண்ணும், ஐஸு சூடாகும். ஓகேங்களா? அப்போ எப்படி ஃபார்முலா எழுதலாம், ஃபஸ்ட்டு சூடாக போகுது, அப்போ MS∆T. ஃபஸ்ட்டு சூடாக போகுது. எம்ங்கிறது மாஸ் ஆஃப் ஐஸு, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸு, எஸ்ங்கிறது சீன் கூட யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம், தண்ணிக்குள்ளே போனோடனே தண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா இது உருக ஆரம்பிச்சிடும். அப்போ உருக ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணலாம், ப்ளஸ் ML. இந்த ரெண்டு எனர்ஜி தான் ஐஸோட எனர்ஜி. ஓகேங்களா? சூடாகுது, உருகுது, அப்போ ஐஸ் ஹீட் ஆகுது, மெல்ட் ஆகுது. ஓகேங்களா? இது ஐஸு. இப்போ ஐஸை பற்றி எழுதியாச்சு. இப்போ வாட்டரை பற்றி எழுதுறோம். வாட்டர் என்ன பண்ணும், ஸ்டேட்லாம் சேஞ்ச் ஆகாது, ஒன்லி என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட் ஆகும். வாட்ரு அதாவது ஹீட்டை லாஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ஐஸுக்கு ஹீட்டு கிடைக்கும், கெயின் ஆகும். வாட்டருக்கு ஹீட் என்ன பண்ணும், லாஸ் ஆகும். அப்போ வாட்டருக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா MS∆T மட்டும் தான். ஓகேவா? அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் கேட்டாலும் நம்ம இந்த ∆T அட்ஜஸ்ட் பண்ணணும். ∆T எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், இப்போ நம்ம ஐஸை போட்டோன்னே என்ன பண்ணோம்னா மிக்சரோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குமா, ஐஸோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குமானா ஐஸோட டெம்பரேச்சர் தான் கம்மி, மிக்சரோட டெம்பரேச்சர் அதிகம். அப்போ எப்படி எழுதலாம், MISIA T - T1. T மிக்சருடைய டெம்பரேச்சர், T1 ஐஸோடைய ஓப்பனிங் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்னன்னா MS வாட்டருக்கு இனிஷியலாக இருந்ததை விட டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா T2 - T2ங்கிறது வாட்டருடைய டெம்பரேச்சர், Tங்கிறது மிக்சருடைய டெம்பரேச்சர். அதை விட அதிகமாக தான் இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில். யாருக்கு அப்படின்னா ஐஸுக்கு, வாட்டருக்கு. ஓகேவா? 20 டிகிரி செல்சியஸில். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் எழுதணும். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்போம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மொத்தம் 3 டைப்பில் நடக்கும். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன், இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்டக்டர் எடுத்தாச்சு, அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னா ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம டெம்பரேச்சர் கொடுத்தோம்னாலும் ஹீட்டு கொடுத்தோம்னாலும் அந்த ஹீட்டை யார் வாங்கிக்குவானா, இந்த எலக்ட்ரான் வாங்கிக்கும். இந்த எலக்ட்ரான் வாங்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த எலக்ட்ரான் மேலே கொலிஷன் ஆகும். அப்போ கொலிஷன் ஆகும் என்ன பண்ணணும்னா இந்த எலக்ட்ரான் என்ன ஹீட்டை வாங்கிச்சோ அந்த ஹீட்டு பூரா அடுத்த எலக்ட்ரானுக்கு மூவ் ஆகிடும். அப்போ இந்த எலக்ட்ரான் வாங்கின ஹீட்டை அடுத்த கொலிஷன் மூலமாக அடுத்த எலக்ட்ரான் மூலமாக என்ன பண்ணோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போய்ட்டுருக்கும். அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டியூ டு யாருனால அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டியூ டு collision ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரைட்டா? எலக்ட்ரான் கொலிஷனால் ஏற்படக்கூடியது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ நமக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹீட் எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம ஹீட் இங்கே கொடுக்குறோம்னா இந்த இடம் ஹையாக இருக்கும், இந்த இடம் லோவாக இருக்கும் டெம்பரேச்சர். ஓகேங்களா? அப்போ இந்த இடம் ஹை டெம்பரேச்சர் இருக்கும், இந்த இடம் என்ன இருக்கும், லோ டெம்பரேச்சராக இருக்கும். அப்போ ஹீட் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்க்கணும். ஹீட் எங்கேருந்து எங்கே போகுது, ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் போகுது. அப்போ ஹீட்டோட ட்ரான்ஸ்ஃபர் இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த பக்கம் இருக்கும் பொழுது இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா dQ/dtன்னு எழுதலாம். dQ அமௌண்ட் ஆஃப் ஹீட், dt டைமை பொறுத்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதான் dQ/dt. இது எதுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதனுடைய ஏரியாவுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனல், இதோடைய லென்த்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இதோடைய லென்த்து இதோடைய ஏரியாவுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனல், இதோடைய லென்த்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனல். ரைட்டா? அப்போ அதை ஈக்குவல் பண்ணால் எப்படி எழுதலாம், dQ/dt இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சேர்க்கணுமா KA/L இன்டு ∆T. இந்த கேங்கிறத யார் அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி.
ரைட்டா? இவ்வளோ தான் கண்டக்ஷனு. இதை பற்றி மேலும் படிக்கணும்னா நான் அடுத்து ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்கிறேன், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் எங்கே நடக்கும்னா, இப்போ இது வந்து சாலிடில் நடக்கும், கண்டக்ஷனுங்கிறது சாலிடில் நடக்கும். கன்வெக்ஷனுங்கிறது ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட்ஸ்னால் யார் அப்படின்னா லிக்விட்ஸு அண்டு கேஸஸ். ரைட்டா? அப்போ நம்ம ஹீட்டு கொடுக்குறோம், இந்த ஃப்ளூயிட்ஸில் லிக்விட்ஸில் கேஸில் ஹீட்டு கொடுக்குறோம். ஹீட்டு கொடுத்தோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டர் மாலிகுல்ஸ், அதில் உள்ள மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை வாங்கிக்கும். ரைட்டா? அப்போ மாலிகுல்ஸ் என்ன பண்ணணும், ஹீட்டை வாங்கிட்டு அடுத்த ஆளுக்கு என்ன பண்ணணும், ஹீட்டை கொடுக்கும். அடுத்த ஆளுக்கு என்ன பண்ணும், ஹீட்டை கொடுக்கும். இது மாதிரி என்ன பண்ணோம்னா மாலிகுல்ஸே என்ன பண்ணணும்னா ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்போ ஆக்சுவல் மோஷன் ஆஃப் மாலிகுல்ஸ், ஆக்சுவல் மோஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட். இதை என்ன சொல்லுவோம், கன்வெக்ஷன். அப்போ கன்வெக்ஷனில் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா, இப்போ நான் இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன் பாருங்கள், கண்டக்ஷனுக்கு ஒரு அப்ளிகேஷன். நம்ம மட் ஹவுசஸ்ன்னு சொல்லுவோம். மட் ஹவுசஸ்னால் என்னது, மண் வீடுகள். இந்த மண் வீடுகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம்மர் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னா கூலிங்காக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா மட்டுங்கிறது ஒரு பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அது என்ன பண்ணாது அப்படின்னா சன்லேருந்து வரக்கூடிய அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணாது. அப்போ அதுக்கு உள்ள அந்த இடம் எப்படி இருக்கும்னா கூலிங்காக இருக்கும். இதே மாதிரி வின்டர் டைமில் மட் ஹவுசஸ் எப்படி இருக்கும்னா ஹீட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அது வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டாக. அப்போ மட் ஹவுஸஸுக்கு உள்ள டெம்பரேச்சரு வெளியில் உள்ள டெம்பரேச்சரை விட அதிகமாக இருக்கும். அப்போ அது என்ன பண்ணாது அப்படின்னா ஹீட்டை வெளியில் விடாது. ஓகேங்களா? அப்போ சம்மர் டைமில் ஹீட்டை உள்ள விடாது, வின்டர் டைமில் ஹீட்டை வெளியில் விடாது. இது கண்டக்ஷன் உள்ள அந்த இது. கன்வெக்ஷன்னா இப்போ என்னென்னா, இப்போது லேண்ட் இருக்குது, சீ இருக்குது, கடல் இருக்குது. அப்போ பகல் நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா லேண்டு ஹீட் ஆகும், சீக்கிரமாகவே ஹீட் ஆகிடும். வாட்ரு கம்மியாக தான் ஹீட் ஆகும். அப்போ ஹீட் இங்கே அதிகம், ஹீட் இங்கே கம்மி. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட் இங்கேருந்து இங்கே போகும். ஓகேங்களா? அப்போ ஹீட் இங்கேருந்து இங்கே போகும்போது இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு கடல்லேருந்து காற்று இங்கே போகும். ஓகேங்களா? அப்போ கடல்லேருந்து காற்று அங்கே போகும். கடல்லேருந்து அடிக்கக்கூடிய காற்று எப்படி இருக்கும், கூலிங்காக இருக்கும். ரைட்டா? அப்போ குளிர்காற்று கடல்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா லேண்டுக்கு போகும். நைட் டைமில் லேண்டு என்ன பண்ணும் அப்படின்னா சீக்கிரமாகவே தன்னுடைய ஹீட்டை இழந்துடும். ஆனால் வாட்ரு ஹீட்டை அப்படியே வச்சுக்கும். அப்போ ஹீட் இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. அப்போ ஹீட் இங்கேருந்து இங்கே போகும். அப்போ ஹீட் இங்கேருந்து இங்கே போகும்போது அதை ஃபில் பண்ண காற்று எங்கேருந்து எங்கே வரும், லேண்டுலேருந்து வாட்டருக்கு வரும். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணிங்க. இது கன்வெக்ஷனோட ஒரு எக்ஸாம்பிள். இப்போ கன்வெக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ரேடியேஷன். ஓகேங்களா? கன்வெக்ஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று நேச்சுரல் கன்வெக்ஷன், இன்னும் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் கன்வெக்ஷனாக இயற்கையாகவே இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது. எப்படின்னா இப்போ ட்ரேட் வைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நமக்கு ரேடியேஷனை சொல்கிறேன் இது எப்படின்னு. ஓகேங்களா? ட்ரேட் வைண்ட்னு சொல்கிறேன். ரேடியேஷனுக்கு எந்த வித மீடியம் தேவையில்லை. நோ மீடியம் ரெக்வயர்டு ஃபார் ரேடியேஷன். ரைட்டா? ரேடியேஷன் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ சன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே எர்த்துக்கு மேலே வந்து போலார் ரீஜியன் இருக்குது, நடுவில் வந்து ஈக்குவேட்டர் ரீஜியன் இருக்குது. அப்போ சன்னோட ஹீட்டு ஈக்குவேட்டர் ரீஜனுக்கு அதிகமாக வரும், போலார் ரீஜனுக்கு கம்மியாக வரும். அப்போ ஈக்குவேட்டர் ரீஜன் அதிக ஹீட்டில் இருக்கும், போலார் ரீஜன் கம்மியான டெம்பரேச்சரில் இருக்கும். அப்போ நமக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டுனா ஹீட்டு இங்கேருந்து அங்கே போகும். ஓகேங்களா? அப்போ இந்த ஹீட் அங்கேருந்து அங்கே போகும்போது வெப்ப காற்று நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து மேலேருந்து கீழே அடிக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லணும்னா ட்ரேட் வைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதான் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். ஒரு ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன், இவ்வளவு இருந்தாலும் போதும். அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போது ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளாக் பாடி. பிளாக் பாடி ரேடியேஷன். இப்போ பிளாக் பாடி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம கொடுக்குற எல்லா ஹீட்டையும் வாங்கிக்கக்கூடியது, அதே இடத்துல ஹீட்டை எமிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ பிளாக் பாடினா என்னென்னா நம்ம கொடுக்குற ஹீட்டை வாங்கிக்கிற அப்சார்பிங் பாடியாகவும் இருக்கும், இல்லை நம்ம கொடுக்குற வெளியேற்றுற ஹீட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஆளாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ பிளாக் பாடிங்கிறது என்ன அப்படின்னா கொடுக்குற ஹீட்டை வாங்கிக்கிறது அல்லது ஹீட்டை எமிட் பண்ணுறது. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இதான் ஒரு பிளாக் பாடின்னு வச்சுக்கோம். நம்ம இதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இது என்ன கலர் இருக்குன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்சில் இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரெட் கலராக மாறும், அப்புறம் ப்ளூவாக மாறும், லாஸ்ட்டாக ஒயிட்டாக மாறும். ரைட்டா? அப்போ நம்ம ஹீட்டை அதிகமாக்க டெம்பரேச்சர் அதிகமாக்க நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வேவ் லென்த் குறைஞ்சிக்கிட்டே வரும்.
ஓகேங்களா. அப்போ வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லானா என்ன அப்படின்னா, லாம்டா மேக்ஸிமம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை நீங்கள் அதிகரிச்சுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வேவ் லென்த் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறது தான் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. இதை ஈக்குவல் பண்ண எப்படி ஈக்குவல் பண்ணலாம், லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு B/Tன்னு எழுதலாம். அப்போ B இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட், பிங்கிறது வெயின்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிறது. இந்த வெயின்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 2.88 × 10⁻³ ஓகேங்களா. இதுதான் பியோட மதிப்பு. அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் டெம்பரேச்சர் அதிகப்படுத்திட்டே போகும்போது அந்த பிளாக் பாடியுடைய வேவ் லென்த்துங்கிறது, அந்த பிளாக் ஹோல்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷனுடைய வேவ் லென்த்துங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேங்களா. அடுத்து ஸ்டீஃபன்ஸ் லா. ஸ்டீஃபன்ஸ் லா வந்து நிறையா தான் சொன்னார். ஒன்று ஷார்ட்டாக சொல்கிறேன். ரேடியேஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறார். ரேடியேஷன் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலானா σT⁴. இந்த சிக்மாங்கிறது ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட். சிக்மாவோட வேல்யூ வரும்னா 5.67 × 10⁻⁸. இது ரேடியேஷன் ப்ரெஷருக்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி நமக்கு என்ன ஃபார்முலா, ரேடியேஷன் இன்டென்சிட்டி. அதுக்கப்புறம் இது வந்து பவர், ரைட்டா. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்டென்சிட்டினா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா பவர் பை ஏரியான்னு தெரியும். இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு பவர் பை ஏரியா. ஓகேங்களா. அப்போ பவர் நமக்கு என்ன நினச்சிக்கோமா, σT⁴ நினச்சிக்கிறோம். அப்போ பவர் பை ஏரியா தான் யார் அப்படின்னா இன்டென்சிட்டின்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வரலாம், இன்டென்சிட்டி இன்டு ஏரியா தான் பவர். ஓகேங்களா. அப்போ எப்படி எழுதலாம், பவர் இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிட்டி இன்ட்டு ஏரியா. அப்போ இன்டென்சிட்டி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், σT⁴ σT⁴ இன்ட்டு ஏரியா. இதுதான் யாருக்கான ஃபார்முலானா பவருக்கான, ரேடியேஷன் பவருக்கான ஃபார்முலா. ஓகேவா. அதுக்கப்புறம் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். அப்போ பவர் நம்ம என்ன வச்சுருவோம், σAT⁴ இன்ட்டு டைம் தான் யார் அப்படின்னா எனர்ஜி, ரைட்டா. அப்போ இது வந்து பவருக்கான ஃபார்முலா, இது இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா, ரைட்டா. சிக்மாவோட வேல்யூ உங்களுக்கு சொல்லிட்டேன், 5.67 × 10⁻⁸. சரி, ஓகே. இப்போ ஒரு டவுட் ஒன்று வருது, சரௌண்டிங் டெம்பரேச்சரை பற்றி நம்ம எதுவுமே பேசலை. ஓகேங்களா. சரௌண்டிங் டெம்பரேச்சர்னா ஆப்ஜெக்ட் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சர், ஆப்ஜெக்ட் வைக்கப்படக்கூடிய இடத்துடைய டெம்பரேச்சர். ஓகேங்களா. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பொருள்லேருந்து டெம்பரேச்சரை வெளியில் எடுக்கிறோம், அதாவது ஹீட்டை வெளியில் எடுக்கிறோம். நம்ம முதல்ல ஹீட்டு கொடுத்தோம், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட்டை வெளியில் எடுக்கிறோம். அப்போ ஒரு பொருள்லேருந்து ஹீட்டை நம்ம வெளியில் எடுக்கும் பொழுது, ஒரு பொருள்லேருந்து ஹீட்டை நம்ம வெளியில் எடுத்தோம்னா அது எதை பொறுத்து இருக்கும்னா சுற்றி உள்ள சரௌண்டிங் டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கும். அப்போ அதை எப்படி எழுதலாம், dQ/dt மைனஸ்னால் எடுக்கிறோம்னு அர்த்தம் வெளியில். ஓகேங்களா. அப்போ -dQ/dt இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T - T0 4. ஓகேங்களா. இதில் T0ங்கிறது தான் சரௌண்டிங் டெம்பரேச்சர். ஓகேவா. இந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கும், நம்ம இந்த இதுலேருந்து இந்த இதை 2 மினிட்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா இந்த இதுலேருந்து இந்த இதை எத்தனை மினிட்ஸில் மாற்றுவோம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளை நம்ம கூல் பண்ணுறோம். எப்படி கூல் பண்ணுறோம்னா 71 டிகிரி செல்சியஸ்லேருந்து 69 டிகிரி செல்சியஸாக கூல் பண்ணுறோம். ஓகேங்களா. எவ்வளோ டைமில் அப்படின்னா 2 மினிட்ஸில். இதே 84 டிகிரி செல்சியஸ்லேருந்து இல்லைனா 94 டிகிரி செல்சியஸ்லேருந்து 86 டிகிரி செல்சியஸுக்கு எத்தனை டைமில்
ஹீட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை டைம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஃபார்முலா நம்ம என்ன ஃபார்முலா போடணும் அப்படின்னா, ஒவ்வொரு 2 கேஸாக எழுதணும். எப்படின்னா 2 கேஸ் எப்படி எழுதுறது? இப்போ இது ஒரு கேஸ்னு வச்சுக்கோங்களேன். θ1 minus θ2 divided by time is equal to k அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். θ1 plus θ2 divided by 2 minus θ surroundings. இந்த ஃபார்முலா போடணும். தீட்டாங்கிறது டெம்பரேச்சர். இது θ1 மாதிரி, இது θ2 மாதிரி. இது ஒரு கேஸ் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கணும். அதே மாதிரி இது θ1, இது θ2 மாதிரி. இது செகண்ட் கேஸாக வச்சுக்கணும். செகண்ட் கேஸாக வச்சுக்கிட்டு ஆன்சர் போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கில் நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, கிராஃப் கேட்பாங்க. கிராஃப்ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது நம்ம ஒரு பொருள்லேருந்து ஹீட்டை எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியலாக ஹீட் எடுப்போம். ஓகேங்களா? அப்போ நமக்கு கிராஃப் எப்படி வரும்னா எக்ஸ்போனென்ஷியலாக வரும். ஓகேவா? அதுக்கு ஃபார்முலா கூட இருக்குது. என்ன ஃபார்முலானா dq/dt is equal to CE power minus KT அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? கேங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சரு, இ பவர் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியலி டிக்ரீசஸ். யார் அப்படின்னா டெம்பரேச்சர். ஓகேவா? அவ்வளோதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். சின்ன பாடம் தான், கம்மியான ஃபார்முலாஸ் தான் இருக்குது. ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் கூட சொன்னேன் சில ஃபார்முலாஸ் இருக்குது, மிஸ் ஆன ஃபார்முலா, அதையும் கூட எழுதி போடுறேன். என்ன மிஸ்ஸான ஃபார்முலானா, இப்போ dq/dt அப்படிங்கிறத என்ன சொல்லணும்னா ஹீட் கரண்ட்னு சொல்லலாம். ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் ப்ரொடியூசஸ் ஹீட் கரண்ட். ஓகேங்களா? அப்போ ஹீட் கரண்ட்னா என்ன? இப்போ இந்த ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா, இங்கே ஹை டெம்பரேச்சரு, இங்கே லோ டெம்பரேச்சரு, ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இது ரெண்டும் வேறு மெட்டீரியல்னால் நமக்கு என்ன இருக்கும்னா வேறு கே இருக்கும். தெர்மல் கண்டக்டிவிட்டி வேறு இருக்கும். இது K1, இது K2ன்னு சொல்லலாம். ஆனால் ஹீட்டு லோக்கு போகும்போது 2 மெட்டீரியல் இருந்தாலும் சரி, ஒரு தடவை ஹீட் இங்கேருந்து இங்கே போயிடுச்சுன்னா ஓரளவுக்கு ஈக்குவல் ஆயிரும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா ஹீட் 1 is equal to ஹீட் 2. ஓகேவா? இந்த ஸ்டேட்டுக்கு போய் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணாதுன்னா நமக்கு ஹீட்டு ஃப்ளோ ஆகாது. ரைட்டா? அதுக்கப்புறம் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. தெர்மல் ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா போடணும் அப்படின்னா R is equal to 1/K L/A. இந்த ஃபார்முலா 1/K தெர்மல் கண்டக்டிவிட்டி L/A. இப்போ 2 மெட்டீரியல் வெவ்வேறு தெர்மல் கண்டக்டிவிட்டி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ நமக்கு ஈக்குவலன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி கேட்பாங்க. அப்போ சீரீஸில் யார் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா 2 K1 K2 2 மெட்டீரியலை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு ஈக்குவலன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி கேட்பாங்க. K equivalent is equal to 2K1 K2 divided by K1 plus K2. ஓகேவா? இது எப்போ அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக நம்ம ஜாயின் பண்ணும்போது ஈக்குவல் தெர்மல் கண்டக்டிவிட்டி கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலா போடணும். ஓகேங்களா? ஓரளவுக்கு இந்த ஃபார்முலாஸ் நான் சொல்லிட்டேன். ஓரளவுக்கு என்னங்கிறதையும் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். கிராஸ் கோர்ஸில் இந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியாது. ஃபஸ்ட்லேருந்து நம்ம நடத்திக்கிருந்தோம், டீட்டெயிலாக நடத்திக்கிருந்தோம் அப்படின்னா அது உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓரளவுக்கு நான் ரீகால் பண்ணிட்டேன். இதுலேருந்து சம் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்னா ஒர்க் அவுட் பண்ணுவோம். நான் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக என்ன பண்ணுறோம்னா சம் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.